ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. கேரளாவில் பட்டைய கிளப்பினுக்கு கூலி படத்தோடைய புக்கிங்ஸ் இந்தியாவில் முதல்ல இப்போ கேரளாவில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையில் 1 மணி நேரத்துக்கு 50,000 டிக்கெட்டுன்ற மெனிக்கு விற்று தீர்ந்துன்னு இருக்குது. 1 கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் வசூல் வந்திருக்கிறதாங்க. காலையில் நம்ம இதை பற்றி பேசினோம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. எல்லாம் தேட்டர் வாசலில் இப்போவே பயங்கரமாக ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று பக்கம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது தமிழ்நாட்டோட புக்கிங் தான் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் முதல் திரையரங்காக மதுரையில் இருக்கக்கூடிய ஜெயா சினிமாஸ் அவங்க டிக்கெட் புக்கிங்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக புக்கிங் ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய திரையரங்களுடைய டிக்கெட் புக்கிங்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு தான் வெற்றி சினிமாஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. நெல்லை ராமபுரம் சினிமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் டிக்கெட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெஷல் ஷோக்கு. அந்த டிக்கெட்லாம் இப்போ ஃபேன்ஸ்லாம் வாங்கி கொண்டாடினுக்காங்க. கொத்தாக வாங்கிட்டு போகிறாங்க டிக்கெட்ஸ்லாம். தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. இதுக்கப்புறமேட்டா நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய திரையரங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொன்று பக்கம் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு இப்போ ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து. ஏன்னா அவர் வந்து என்ன முதல்ல போட்டிருந்தாங்கனாக்கா இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்கக்கூடிய டைமிங்ஸில் தான் வெளிநாட்டிலையும் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் காலையில் 6 மணிக்கு தான் முதல் காட்சி. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே காலையில் அதிகாலை 6 மணி ஷோ இவங்களுக்குலாம் அலௌடு உண்டு. அந்த டைமுக்கு தான் வெளிநாட்டிலையும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மட்டும் ரொம்ப டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் பயங்கரமாக $1 மில்லியன் மேலே வசூல் கோச்சுன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா காலையில் இங்கே 5 மணிக்கு 4:30 மணிக்கே நாங்கள் அமெரிக்காவில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் இங்கிலாந்துலாம் பட்டை கல்பனைக்கு இங்கே புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லவே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மால்டான்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்சீஸில் முதல் காட்சி அதிகாலை 4 மணிக்கு நம்ம ஒரு டைம் படி. அப்படி பார்த்தாக்கா இங்கே காலையில் 6-6:30 இங்கே நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ணும் போது அதாவது முதல் காட்சி ஆரம்பிக்கும் போது வெளிநாட்டில் ஒரு காட்சியை ஓடி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். இப்போ அதையும் தாண்டி இப்போ யூஏஇயில் பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் 3:30 மணிக்கு டிக்கெட் புக்கிங்ஸு அதாவது 3:30 மணி காட்சிகள்லாம் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது உலகத்தோடைய முதல் காட்சி எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னா அரபிக் கண்ட்ரீஸில் விடிய காலத்தில் நம்ம ஊர் டைம் படி ஏறத்தாழ ஒரு 3:30 மணி 3:45 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம காலையில் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ஷோ நீங்கள் உள்ளே போகும்போது உலகத்தில் 2 ஷோ முடிஞ்சிருக்கும்.